ஈவெண்ட் பத்தி பேசுங்க. ஓகே ரெண்டு பேரும் ஈவெண்ட் பத்தி பேசுங்க, அதுக்கப்புறம் ஓகே. கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி தொடங்கி இது 15வது வருஷம். இந்த 15வது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி நாங்கள் ஒரு மியூசிக்கல் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதில் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் இங்கே கற்றுக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லோரும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த மியூசிக்கல் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் மியூசிக் மட்டும் இல்லாமல் அதில் வந்து ட்ராமா டயலாக் எல்லாமே சேர்ந்து அதில் வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான இதுலேயும் அனுபவமும் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது நான் என்ன சொல்கிறதுனா இது இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம்னா ரொம்ப காலமாக ஆகுதுங்க. இப்போ தான் வந்து பசங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா, முன்னாடிலேருந்தே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போ தான் பசங்க வந்து நான் ஒரு மாதமாக தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியில் நாங்கள் 15 வருஷமாக நிறைய பசங்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வேறு வேறு லெவலில் இப்போ இருக்காங்க. இது இப்போ அலிஷா தாமஸ் இவங்க தான் அலிஷா மேத்யூ இவங்க தான் இந்த ஷோட டைரக்டர். அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா இவங்ககிட்ட ஜஸ்ட் நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம இது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த நாளைக்கே அந்த குக்கோ என்ற அந்த தீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அன்னிலேருந்து இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நான் மட்டும் எதிர்பார்க்காதது இல்லை, லைக் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இசையிலே வளர்ந்த குடும்பம் நீங்கள். சரிங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு படிச்சு என்ன இருக்குதா மியூசிக் ஏதாவது உங்கள் சைடில்? என்னோட சைடில் என்ன அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எது கேட்டால் நான் நோன்னு சொல்லாமல், பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களால அந்த அவுட்புட் நல்லா கொண்டு வர முடியும். அந்த வகையாக நான் வந்து அவங்களுக்கு என்னால் என்னென்ன முடியுமோ அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேடம், சில வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் சார் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மீட் பண்ண முடியலையா, இல்லை கூப்பிடலையா அவங்கள? நீங்கள் இல்லை, இந்த ஈவெண்ட் இப்போ டெல்லியில் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிறாரு, அதனால் வர நான் இன்வைட் பண்ணேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவர் வருவார்னு நினைக்கிறேன். நாங்களும் எதிர்பார்த்தோம் அவர் வரணுன்னு, பட் நாங்கள் சடனாக சொன்னதுனால அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல எங்களுக்கு. சிஸ்டர்ன்றீங்க, அவர் சொன்ன உடனே வந்து இருக்கணும் இல்லைங்களே, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே அவருக்கு புக் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அங்கே இருக்கார் அவர். போட்டு காட்டுவீங்களா? ஆமாம், நான் வீடியோ எடுத்திருக்கேன், அவர் கண்டிப்பாக நான் போட்டு காமிப்பேன். இந்த இடத்துல வந்து நிறைய குழந்தைங்களை வந்து டேலண்ட்ஸ்லாம் இன்க்ரூவ் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. இந்த ஷோவில் நிறையா பண்ணுறாங்க. ஸோ ரகுமான் சார் இந்த மாதிரி சின்ன வயசில் நிறையா இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி என்னென்ன இதில் இருந்தாங்க புரியல எனக்கு. இல்லை மேடம், என்னன்னா ரகுமான் சார் வந்து இது மாதிரி தான் வளர்ந்தாரா? சின்ன வயசுலேருந்து நிறைய டேலண்ட்ஸோட வளர்றாங்க. ஸோ ரகுமான் சார் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அவர் எப்படி அந்த மியூசிக் ஒவ்வொரு கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் எப்படிலாம் இன்ட்ரெஸ்ட்? ஆக்சுவலாக வந்து அவருக்கு இங்கே கிடைக்காத அனுபவத்தை வந்து இங்கே இருக்கிற இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூல் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் சின்ன வயசில் இங்கே அவருக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் இங்கே இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றது அவரோட எய்மாக இருந்தது.